என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. அனைவருக்கும் ஆத்மன சாமி சொல்லுங்க. சாமி இப்போ தானம் தர்மம் இருக்குங்க சாமி. அது எத்தனை வகைப்படும் ஒவ்வொன்று சிறப்பு என்னங்க சாமி? புரியல, திருப்பி சொல்லுங்க. தான தர்மம் எத்தனை வகையா இருக்குது? தான தர்மம் வந்து 5 வகை இருக்குது. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஒன்றுக்கு சிறப்புலாம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 10 விதமான கார பலகாரம் இருக்குது. ஸ்வீட்டு, இனிப்பு, காரம் என்னமா இருக்குது. 10 விதமான இருக்குது. வாயில் போடுறது ஒன்று ஒரு டேஸ்ட் இருக்கும். இங்கே கீழே போனதும் அது எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி வேற என்ன மாறப்போதா? கசப்பா ஒன்று தின்னு தொண்டைக்கில போனால் ஒன்றும் தெரியாது. காரமாக ஒன்று தின்னு தொண்டைக்கில போனால் ஒன்றும் தெரியாது. இனிப்பாக தொண்டைக்கில போனால் ஒன்றும் தெரியாது. நீ செய்ய வேண்டியது தானம் தர்மம் 5. ஒன்று வந்து செய்ய முடியாது. ஆத்ம தானம் ஐயாவே சொல்லிட்டாரு. மீதி 4 தானம் இருக்குது. வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிறதே வசதியான பூமி வாங்கி கொடுக்குறது பூமி தானம். உன்னால வசதியான பூமி வாங்கி கொடுக்கலாம். எப்படி வாங்கி கொடுக்குறதுன்னா, இப்போ ஒரு வீடு இல்லாமல் ஒருத்தருக்குறாங்க. ஒரு இடத்த வாங்கி என்ன வச்சுக்கன்னு கொடுக்கலாம். இடத்த வாங்கி வீடு கட்டி ஒருத்தர் கொடுக்கலாம். முடியுமா? விட்டுறலாம். 2வது வந்து கோதானம். அதுக்கு அடுத்தது காஸ்ட்லியாகுது மாடு. இப்போ ஒருத்தருக்கு இருந்தாலும் இந்த தம்பிக்கிறாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு மாடு குடிச்சு குத்தி இந்த மாடை வளர்த்து அதை வர பாலை கறந்து சாப்பிட்டுக்கன்னு கொடுக்கலாம். இல்லை ஒரு கோயிலுக்கு குடிச்சு குத்தி இந்த மாதிரி இந்த பாலை கறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண விடலாம். இது 2வது. 3வது அது கூட காஸ்ட்லினாக்க துணி, வேட்டி, வஸ்திர தானம். துணி, வேட்டியோ சட்டையோ புடவையோ ஒன்று எடுத்து ஒருத்தர் கொடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அன்னதானம் சிம்பிளா 5 வேலைன்னா 50,000 கூட செய்யலாம். உங்க சக்திக்கு ஏற்பாடு இருக்குதே. சின்னது அன்னதானம் தான். நீங்க 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிக்கலாம், 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிக்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நீங்க சக்திக்கு ஏற்பாடு வாங்கிக்கலாம். துணி அதே மாதிரி தான். மற்றது இந்த கோதானமும் இந்த பூமி தானமும் காஸ்ட்லி. இந்த 4 மணி எல்லாம் பலன் ஒன்று தான். இது நல்லா யோசிச்சு பாருங்க. உனக்கு பூமி தானம் வாங்கி கொடுக்கறது வசதிக்குது. நீ வந்து சோறு வாங்கி கொடுக்குறது சிம்பிளா கஞ்சி பிசினாரா மேலே பார்க்குறான் அங்கே பிடிங்க டபக்குன்னு. இதுதான் விஷயம். பலன் எல்லாம் ஒண்ணுதான். பாவம் புண்ணியம் 2க்குது. நீ வந்து பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் புண்ணியம் செய்யற. நீ எந்த வழியில பண்ணாலும் அது புண்ணியம் வந்து பாவத்தை அழிக்க போகுது. இதை வந்து எது பெஸ்ட் எது தாழ்ந்துன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்ககிட்ட எவ்வளவு சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கடவுள் தெரியும்ல. நீ 1000 வச்சுக்கிற 5000 வச்சு 50,000 வச்சுன்னு அவனுக்கு தெரியும். நீ 50,000 வச்சு என்கிட்ட 5,000 தான் இருக்குதுன்னா சரி ஒரு 50,000 தான் 5,000 தான் இருக்குதா. ஒரு 1000 ரூபாய் தானம் பண்ணுன்ற. ஆனா நீ 50,000 1 லட்சம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. இவ்வளவு விஷயம் இவ்வளவு தான் மாட்டான போய் சொல்லி உனக்கு தான் மொத்தமா பிடிக்கும். இதுதான் விஷயம். ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா, 10-12 வருஷத்துக்கு முன்னால கோயில் அன்னதானம் போயிட்டு இருந்துச்சு சாமி. ஒரு 10 வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது. மாசம் ஒரு 300-400 பேருக்கு சாப்பிட்டுட்டு வந்தவங்க நல்லா சிட்டே சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு நிர்வாக காரணத்தினால நின்று போச்சு. மறுபடியும் இப்போ 3 மாசமா நானே வரமாட்டேன்னு இருந்தாலும் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் நல்லபடியா செஞ்சிட்டு இருக்கோம். அந்த நின்று போறதுக்கு என்னங்க சாமி காரணம்? அதாவது உங்ககிட்ட இருந்து யார் யாருக்கெல்லாம் எது எதெல்லாம் போகணும் என்ன டிசைன் பண்ணிருக்கு. அது நடுவில் பிரேக்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ இங்க இருந்து வீட்டுக்கு போற நடுவில் பஸ் பிரேக் நின்றுச்சு 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவேன்? அதான் இது. அந்த மாதிரி தான் சாமி. அந்த மாதிரி இது வந்து நீ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு ஏற்கனவே டிசைன் பண்ணதான் நடந்துக்குது. இதை வந்து உன் கையில இருந்து இவன் இந்த நேரத்துக்கு வாங்கி சாப்பிடணும்னா அது நடந்தே தீர மாறாது. ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு விதி இருந்தா ஒண்ணுமே பண்ண. உன் கையில சோறே வச்சிருப்ப உன்னாலே தின்ன முடியாது. நீ எங்க அடுத்தது கொடுக்கறது? அதனால வந்து இது நமக்கு ஏற்பாடு வேணாம். நான் செய்யணும். நீ எத்தனை நாளைக்கு ஆண்டவன் எனக்கு செய்ய வைக்கலாம் செய்யறேன்னு போங்க. காலமுறை உன்னால செய்ய முடியாது. உங்களுடைய உண்மையா சொல்ல போனா உன்னோட பாவ காரியங்கள் கழியிற வரைக்கும் புண்ணியம் பண்ணலாம். பாவக்காரியம் தானவே ஸ்டாப் ஆகிடும். உங்க மனசே மாறல வாங்க மாட்டான். இருந்தாலும் தம்பி கூப்பிட்டு சோறு போட்டுனே இருப்ப. அவர் சாப்பிட்டு போற ஒரு ஸ்டேஜ் என்ன சாப்பாடு வேணும் கோச்சிங் போயிடுவான். அப்ப அவனுக்கு அவனுக்கு லிங்க் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கழிவுக்கு இப்ப உண்மையா சொல்ல போனா சூட்சமான விஷயம் என்னன்னா, ஆனா பாவம் கழியுதுன்னு செய்யக்கூடாது. நாம் செஞ்சிருந்தா பாவம் கழியும். கடவுள் வந்து என்னை தேர்ந்தெடுத்து இவனுக்கு செய்ய வச்சுக்கிறான் செஞ்சுன்னு போகணும். அது விட்டு நான் தான் பண்றேன் அது இன்னும் பாவம் சேரும் குறையாது. நான் ஆணவம் இருக்கக்கூடாது. அது இல்லாத பிரச்சனை இல்லை. அது நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான். சரி வரைக்கும் சரி பாத்துக்கலாம். எல்லாம் இறைவனுக்கிறான். அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுங்க. பணத்தை கொடுக்குறது இறைவன் தான். உங்க மனசுல செய்ய வைக்கிறது இறைவன் தான். அப்புறம் நம்ம கையில் என்ன ஆகுது? இப்ப நம்மகிட்ட மனசுக்குது இவனுக்கு பண்ணலாம் அவனுக்கு பண்ணலான்னு. காசு இல்லை எப்படி பண்ணுவேன்? அவன் கொடுத்துறான். நம்ம தருக்குற நிறுத்தி வச்சு என்ன பண்றது? உள்ள இருந்து இயக்கிறது அவன் தான் சாமி. பாவத்தை செய்ய வைக்கிறது அவன் தான். பாவத்தை கழிக்கிறது அவன் தான் வழி காட்டுறான். நம்மளால ஒண்ணும் கிடையாது. நாம நினைச்சுக்க நான் பண்றேன்னு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. யாராலையும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. நீ பாவத்தை செய்ய வைக்கிறதும் அவன் தான். என்னன்னா ஏற்கனவே இந்த பாவத்தை அனுபவிக்கணும் போது பாவத்தை செய்ய வச்சு தண்டனை கொடுக்குறான். இப்ப நீ கேறீங்க எந்த தப்புமே பண்ண தண்டனை கொடுக்க முடியுமா?
முடியாது. ஒரு தப்பு பண்ணிட்டா தண்டனை நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி உன்னை தப்பு செய்ய வச்சு தண்டனை கொடுக்குது. அதான் இங்கிலீஷ்காரன் ஆட்சிமா சொன்னான், நான் ஒரு நாயை கொல்லுனா கூட ஒரு குற்றம் காணாத சாக மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இல்லாத போய் சொல்லி தூக்கில் தொங்க விட்டுருவான் இங்கிலீஷ்காரன். ராஜாக்கள் நிறைய சாவச்சு. அதுதான் நல்லா யோசிச்சு பாருங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்து மேண்டு மேண்டு வரதுக்கு என்ன இது? சமயத்தை ரொம்ப நாளைக்கு பின்னாடி வந்துக்கிறீங்க. உள்ள கொஞ்சம் உள்ள வச்சிருங்க. அந்த மாதிரி உங்களை செய்ய வைக்கிறது தான் வந்தான். செய்ய வைக்கிறது ஒரு தப்பை செய்ய வச்சு தண்டனை கொடுக்குறான்னா ஏற்கனவே கேட்ட கழிக்கிறான். ஏற்கனவே செஞ்சுக்கிறத கழிக்கிறதுக்கு ஒரு புண்ணியத்தை செய்ய வைத்து அதை கழிக்க தான் அவன் தான். எல்லாம் அவன் பண்ற செயல் தான், நம்ம கையில் ஒண்ணுமே இல்லை. அதனால வரதெல்லாம் ஏத்துக்குங்க. போறியா போ, செத்து பண்ணா நல்லா இருப்பான்னு, குறைக்கிறதா நல்லா இருக்கு, உனக்கு வேலை அதுதான். நல்லா இருக்கு சொல்ற வேலை நம்ம வேலை. எது நடந்தாலும் நான் போய் நமக்கு என்ன இருக்குது? அவ்வளோதான் சாமி. இந்த வழி நம்ம போயிட்டு இருக்கோம் சாமி. இந்த மகன் சமையல் எல்லாம் போய் பாடம் பண்ணாங்க. செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை. அதாவது முதல் பாடம் எங்க உட்காந்து செய்யணும், தப்பு கிடையாது. மற்றெல்லாம் வந்து நீ வீட்டில் உட்காந்து ஒரு இடத்துல தான் செய்யணும். போய் முதல் உட்காந்து கடிப்பாடம் பஸ்ஸில் போகும்போது கூட நீ செஞ்சுன்னு போகலாம். அது முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அந்த மூச்சு பயிற்சின்னு அந்த செய்யறத பஸ்ஸில் உட்காந்து கண்ணை தோண்ட மாட்டேன், கண்ணை மூடி நீ உட்காந்து கை கடை இப்படி வச்சுக்கோ, நீங்க இப்படி கீணும் இப்படி வச்சுக்கோ, இல்லை இப்படி 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 வச்சுக்கோ. நமக்கு இது மெயின். இது வீட்டில் உட்கார மாதிரி இப்படி இருக்கணும். மற்ற இடத்துல இப்படி வச்சுக்கோ, நீ இப்படி வச்சுக்கோ. நீ பண்ண ஆமா அடுத்தவன் நீ பயிற்சி பண்றேன்னா அவன் தெரியக்கூடாது. அதுதான் விஷயம். மற்றதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வேலை செய்யவே செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. அந்த எண்ணம் மாறி போயிடும். அந்த இடத்துல மாறிச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருக்கும்போது பஸ்ல போறீங்க, எந்த வேலையும் செய்யுங்க. ஒருத்தர போய் உட்காந்துக்கிறீங்க, சும்மா இருக்கும்போது செய்யுங்க. வீட்டுல படுத்துக்கிறீங்க நினைச்சுட்டே செய்யுங்க, தப்பு இல்லை. வேலை செய்யவே செய்யக்கூடாது. ஏன்னா மைண்டு மாறும். டக்குனு மாறிச்சு என்ன பண்ணுவீங்க? அதுல அந்த இடத்துல செய்யக்கூடாது. சும்மா இருக்கும்போது செய்யுங்க. ஆத்மன் சார். ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.